மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளித்த சிகிச்சை குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய தயார் என்று அப்பல்லோ நிர்வாகம் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சொல்லுங்க, இந்த வழக்கு யாரால் தொடரப்பட்டது? இந்த வழக்குல தற்பொழுது அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் குறித்து சொல்லுங்க சுரேஷ். அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பிரமுகர் ஜோசப் அரும்பாக்கத்தை சேர்ந்தவர் தாக்கல் செய்த வழக்கு கடந்த கிறிஸ்துமஸ் விடுமுறை போது வழக்கு விசாரணை வந்தது. அப்போ நீதிபதி வைத்தியநாதன் தனிப்பட்ட முறையில் எனக்குமே இந்த முதலமைச்சருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் அந்த வழக்கில் பதிலளிக்க சொல்லி மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அதோடு நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பனார் கோயிலை சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஞானசேகரன் என்பவரும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்து மருத்துவ நிபுணர்கள் சிபிஐ அடங்கிய குழு அமைத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். இந்த வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி சுந்தர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அப்பல்லோ நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது சம்பந்தமா மருத்துவ அறிக்கையை நாங்க தாக்கல் செய்ய தயாரா இருக்கோம், அதாவது டிஸ்சார்ஜ் சம்மரியை தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, இது மாதிரி நீங்க உறவினர்கள் யாரும் வராத நிலையில கட்சியினர் மட்டும் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, உறவினர்கள் மனுதாரர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு கட்சி தலைவர் மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தின் முதல்வரும் கூட அப்படின்னு சொல்றாங்க. இதை அடுத்து நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த மனுவுல சில விவரங்கள் பதில் மனு தாக்கல் செய்யப்படல. மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருந்தும் பதில் மனு தாக்கல் செய்யாத காரணத்தினால அவங்க தரப்பு விவாதத்தை கேட்காம எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 23 தள்ளி வச்சிருக்காங்க. அன்றைய தினம் இவங்க தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்கிடையில வழக்கு விசாரணையில அப்பல்லோ நிர்வாகம் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் இந்த முதலமைச்சருடைய டிஸ்சார்ஜ் சம்மரியை நாங்க தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுரேஷ், இப்போ இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை எப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? அதாவது பிப்ரவரி 23 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை இன்னைக்கு பதில் மனு தாக்கல் செய்ய ஏற்கனவே நீதிபதி வைத்தியநாதன் உத்தரவிட்டிருந்த நிலையில மத்திய மாநில அரசுகள் இதுவரைக்கும் பதில் மனு தாக்கல் செய்யல. அதனால இது மாதிரி விஷயங்கள்ல சீரியஸா இருக்கணும்னு சொல்லி தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். வழக்கு விசாரணை மறுபடியும் 23 தள்ளி வச்சிருக்காங்க. பிப்ரவரி 23 அன்னைக்கு உள்ள மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். மாநில அரசுகள் ஏன் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்பதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? அது பற்றிய விவரங்களை மத்திய மாநில அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஏதும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை.